பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி மூன்றாவது முறையாக மீண்டும் நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையில மிக சிறப்பான ஒரு வெற்றியை பெற்று முதல் முறையாக இந்த ஆட்சியில பட்ஜெட்டை நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறது. ஒரு மிகச்சிறந்த நிதிநிலை அறிக்கையை ஏழைகளுக்காக, இளைஞர்களுக்காக, விவசாயிகளுக்காக, மகளிருக்காக என்று 4 மிக முக்கிய மக்களை குறிவைத்து இந்த நிதிநிலை அறிக்கையானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மேம்பாடு, விவசாயிகளுடைய மேம்பாடு, மகளிருடைய மேம்பாடு, இளைஞர்களுடைய மேம்பாடு, வறுமை ஒழிப்பு, ஏழைகளுடைய மேம்பாடு, இதுதான் இந்த நிதிநிலை அறிக்கையினுடைய சாராம்சம். தொடர்ந்து 10 வருடங்களாக நாம் கட்டமைப்பை பெருக்குவதில் எந்த அளவிற்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோமோ அதே அளவு முக்கியத்துவத்தை 11.11 லட்சம் கோடி அளவிற்கு கட்டமைப்புகளை பெருக்குவதற்கான நிதியை ஒதுக்கி அடுத்த தலைமுறை மிக சிறப்பானதாக இருக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு நம்முடைய குழந்தைகள் மிக சிறப்பானதொரு வாழ்க்கையை பெற வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு தாக்கல் செய்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிதிநிலை அறிக்கை. இதனால தொழில் வளம் பெருக போகிறது. கட்டமைப்புகளை பெருக்குவதனால தொழில் வளம் பெருக போகிறது. அதனால வருவாய், தனிமனித வருவாய் அதிகரிக்கும். அதே மாதிரி பல்வேறு நல திட்டங்களை நாம் தொடர்கிறோம். புதிதாக அறிவிப்பு என்று சொல்வதை விட ஏற்கனவே அனைவருக்கும் வீடு, அனைவருக்கும் சுகாதாரம், அனைவருக்கும் மின்சாரம், அதே மாதிரி அனைவருக்கும் குடிநீர் என்கின்ற இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லோரும் ஒருவர் தான், ஜாதி மத இன வித்தியாசம் இல்லாமல் அனைவரும் ஒன்று என்கின்ற கோட்பாட்டின் அடிப்படையில, அந்த சமத்துவத்தின் அடிப்படையில, சமூக நீதியின் அடிப்படையில நம்முடைய நரேந்திர மோடி அவருடைய ஆட்சியில மிக சிறப்பான ஒரு பல நல திட்டங்களை நாம் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். கிராமப்புறங்களுக்கு 3 கோடி வீடுகள், நகர்ப்புறங்கள்ல 1 கோடி வீடு, அதே மாதிரி அடுத்த 2 வருடங்களுக்குள்ள எல்லாருக்குமே குடிநீர் நேரடியாக குழாய் மூலம் குடிநீர் என்று பல்வேறு நலத்திட்டங்களை, 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம், இந்த மாதிரி நிறைய திட்டங்கள்ல 100 நாள் வேலை திட்டத்தில் 26,000 கோடி ரூபாய் அதிகமாக, கடந்த வருடம் 60,000 ரூபாய் ஒதுக்கியது, இந்த வருடம் 86,000 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறோம். மகளிர் மேம்பாட்டிற்காக 3 லட்சம் கோடி, அதே மாதிரி தொழில் முனைவோர் மற்றும் தொழில் புரிவோர் அவங்களுடைய அலுவலகங்கள்ல, அவங்களுடைய தொழிற்சாலைகள்ல பணிபுரிவதற்கு ஸ்ட்ரைபண்ட் உட்பட பல்வேறு விஷயங்களை புதிதாக வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்காக என்று 2.3 லட்சம் கோடி என்று ஒரு நாடு எப்படி முன்னேற வேண்டும், அந்த நாட்டு மக்களோடு இணைந்து எப்படி முன்னேற வேண்டும் என்கின்ற ஒரு அற்புதமான நிதிநிலை அறிக்கையை இந்த அரசாங்கம் தாக்கல் செய்திருக்கிறது. வழக்கம் போலவே நம்முடைய எதிர்க்கட்சிகள் பல்வேறு எதிர்ப்பலைகளை, பல்வேறு எதிர் சொற்களை சொல்லி வழக்கம் போல இந்த அரசாங்கத்தினுடைய முயற்சிகளை தடுக்க, சீர்குலைக்க பார்த்தாலும் கூட உறுதியாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு எப்படி கடந்த 10 வருடங்கள்ல உலகத்திலேயே இந்தியாவினுடைய வளர்ச்சி எட்டி பிடிக்க முடியாத அளவிற்கு இருக்கிறது என்கின்ற அந்த நிலையை மேலும் நாம் தொடரப் போகிறோம். 3வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உலகத்திலே வரப்போகிற காலம் வெகு தொலைவிலே இல்லை. அதே போல மிக முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது, இந்த வாங்கும் சக்தியானது இந்தியாவில் அதிகரித்திருக்கிறது. அதனாலதான் இந்தியா தன்னுடைய பொருளாதார வளர்ச்சியை பெற்றிருக்கிறது. வாங்கும் சக்தி அப்படின்னு சொன்னா அது கிராமப்புறங்கள்ல மக்களுடைய செலவு செய்யக்கூடிய அந்த வசதி வாய்ப்பு சக்தி பெருகி இருக்கிறது என்பதுதான் IMF சர்வதேச நாணய நிதியத்துடைய மிக முக்கிய கருத்தாக இருக்கிறது. கடந்த வாரம் சர்வதேச நாணய நிதியம் சொல்லி இருக்கிறது. அதனால வாங்கும் சக்தி மக்களிடையே அதிகரித்து இருக்கிறது, குறிப்பாக கிராமப்புறங்கள்ல. அதே மாதிரி புரா என்று சொல்லப்படுகிற ப்ரொவைடிங் அர்பன் ஃபெசிலிட்டிஸ் இன் ரூரல் ஏரியாஸ், அதாவது கிராமப்புறங்களில் கூட நகர்ப்புற வசதிகளை நாம் அளிப்போம் என்று டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் அவருடைய ஒரு மிகப்பெரிய புத்தகத்தை எழுதியிருக்கிறார். எப்படி இந்தியா மாற வேண்டும் என்று அவருடைய கனவை நனவாக்கும் வகையில
பல்வேறு கிராமங்களை மேம்படுத்துவதற்காக 25,000 கிராமங்களை நாம் மேம்படுத்துகிறோம். நகர்ப்புறங்களாக ஆக்குகிறோம். மருத்துவ வசதிகள், கல்வி சாலைகள், இப்படி பல்வேறு விஷயங்களை செய்திருக்கிறோம். தொழில் முன்னேற்றத்திற்கு மிக சிறந்த விஷயத்தை செய்திருக்கிறோம். ரயில்வே துறையில மிக அற்புதமான முதலீடுகளை இன்றைக்கு கூட நம்முடைய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இதுவரையிலும் இல்லாத அளவிற்கு நிதி இந்த முறை ரயில்வே துறைக்காக அளிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 6,000 கோடி ரூபாய்க்கு மேலாக ரயில்வே துறைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி சாலைக்காக நெடுஞ்சாலை துறையில நிதின் கட்காரி அவர்கள் சொல்லியிருக்காரு 40,000 கோடிக்கு மேல தமிழ்நாட்டில் ஒதுக்கி இருக்கிறது. அதே மாதிரி மிக முக்கியமான விஷயமே ஷிப்பிங், கப்பல் துறையில மிக அதிநவீன தொழில்நுட்பங்களை பின்பற்றி அதை நாம் முன்னேற்றவிருக்கிறோம். இது எல்லாமே தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சீங்க? தமிழ்நாடு பேரே இல்லைன்னு சொல்றாங்க. இது எல்லாமே எங்கெல்லாம் உற்பத்தி மாநிலங்கள் இருக்கிறதோ, உற்பத்தி மாநிலங்கள் சொன்னா கடல் இருக்கக்கூடிய மாநிலங்கள் தான் உற்பத்தி மாநிலங்களாக பெருக முடியும். உதாரணத்திற்கு மகாராஷ்டிரா, குஜராத், தமிழ்நாடு. அப்போ தமிழ்நாடு ஒரு முன்னேறிய மாநிலம். இங்க இருக்கக்கூடிய அரசு, இந்த ஆட்சி சிறப்பான ஆட்சியாக அரசாக இருக்குமேயானால் இந்த நிதிநிலை அறிக்கையிலிருந்து கேட்டு பெற்று நம்முடைய மாநிலத்தை மேலும் தரம் உயர்த்த, மேலும் மேம்படுத்த வேண்டும். இங்க எனக்கு ஒண்ணுமே இல்லை, எங்களுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொன்னா அது எதை குறிக்கிறது என்று சொன்னால் நம்முடைய ஆட்சியில எல்லாமே டிரான்ஸ்பரண்ட், அதாவது வெளிப்படைத்தன்மையோடு இயங்கக்கூடிய எல்லா திட்டங்களுமே, அது நெடுஞ்சாலை திட்டங்களாகட்டும், ரயில்வே திட்டங்களாகட்டும், எல்லாமே ஒளிவு மறைவில்லாமல் வெளிப்படையாக நடக்கக்கூடியவை. இதுல லஞ்சம் ஊழல் இருக்காது. அதனாலதான் ஒருவேளை தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் ஒன்றுமே இல்லை, எங்களுக்கு ஒன்றுமே இல்லை என்று சொல்கிறார்களோ என்று நாங்கள் நினைக்கிறோம். லஞ்சம் ஊழல் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னா ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றாங்கன்றதான் நாங்க கருதுகிறோம். மற்றபடி அதிக அளவுல வழக்கம் போலவே அது 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டமாகட்டும், கடந்த 5 வருடங்கள்ல தமிழ்நாடு தான் முதன்மை மாநிலம் பயனாளிகள். பீகார் நம்மை விட பின்தங்கிய மாநிலமாக இருந்தாலும் கூட தமிழ்நாடு பீகாரை விட முன்னால் இருக்குது. முத்ரா கடன் திட்டத்துல தமிழ்நாடு தான் 10க்கும் அதிகமான விழுக்காடை பெற்றிருக்கிறது. இப்படி நம்முடைய மத்திய அரசினுடைய அனைத்து திட்டங்களிலுமே தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு மக்கள் அதிக பயனடைந்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால இந்த தமிழ் இல்லை, தமிழ் இடம்பெறவில்லை, திருக்குறள் வரவில்லை என்றெல்லாம் இவர்கள் வேண்டும் என்றே கட்டுக்கதையை சொல்லி திசை திருப்ப, மடைமாற்ற முயற்சி செய்து கொண்டிருப்பது பலிக்காது. பாரதிய ஜனதா கட்சி அரசினுடைய அந்த வளர்ச்சி திட்டங்கள் தொடர்ந்து நடைபெறும். தமிழகம் மிகப்பெரிய பலன் பெறும். ஆனால் மாநில அரசு, மாநில முதலமைச்சர் அதை புரிந்து கொண்டு தமிழக மக்களுக்காக பணியாற்ற வேண்டுமே தவிர தன்னுடைய குடும்பத்திற்காக பணியாற்றுவது என்பது முறையாக இருக்காது. 30ஆம் தேதி எப்படி சென்னையில ஒரு கார் ரேஸ் விடுறதுக்காக அதுல குறியா இருக்காங்களே தவிர நிதி ஆயோக் கூட்டத்தில் போய் கலந்துக்க முடியல. இந்தியாவை ஒருங்கிணைக்கக்கூடிய, அனைத்து மாநிலங்களும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு கூட்டத்துல கலந்து கொள்ள மாட்டேன் என்று சொல்வதே தமிழர்களுக்கு செய்யும் மிகப்பெரிய துரோகம் என்றுதான் நாம் கருதுகிறோம்.